ப்ரீவியஸ் வீடியோ பார்த்து நிறைய பேர் சேஃபாக இருக்கீங்களான்னு கேட்குறீங்க. நாங்கள் சேஃபாக தான் இருக்கோம், ஒன்றும் ஆகலை. ஆக்சுவலாக இந்த ஆக்சிடெண்ட் எப்படி ஆச்சுன்னா, நாங்கள் ரிட்டர்ன் போகிறப்போ விருதுநகர் ஹைவேல ஆர்ஆர் நகர் கிட்ட அந்த ஹைவேல ஒரு பள்ளம், ஹெவி ரெயின் இருந்தனால அந்த பள்ளம் ஃபுல்லாக தண்ணி தேங்கிருக்கு. மழை பெஞ்சனால அங்கே பள்ளம் இருக்குங்கிறத கெஸ் பண்ண முடியும். ஸ்பீடாக வந்துட்டு இருக்கும்போது அந்த தண்ணியில் பட்ட உடனே டயர் என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே ரொட்டேட் ஆயிடுச்சு. டேரெக்டாக அந்த ரோடுக்கும் டயருக்கும் இருக்கிற கனெக்ஷன் கட் ஆகி தண்ணிக்கும் டயருக்கும் இருக்கிற கனெக்ஷன் வந்துருச்சு. ஸோ அப்படியே காரை 360 ரொட்டேட் பண்ணி ஃப்ரண்ட்டில் ஒரு கிராஷு, பேக்கில் ஒரு கிராஷு. அந்த மொமெண்ட் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சடனாக ஸ்டியரிங்கை மட்டும் அப்படியே மூவ் ஆகாமல் ஹோல்ட் பண்ணிவிட்டு பிரேக் போட்டனால காரோட தப்பி, லக்கிலி லைட்டாக அடியோடு நாங்கள் தப்பிச்சோம். இந்த நேரத்துக்கு பின்னாடி எந்த வண்டியும் வரல. இன்கேஸ் வந்துருந்துச்சுன்னா டேரெக்டாக எங்கள் காரில் தான் ஹிட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கும் சேதம், எங்களுக்கும். இந்த மொமெண்ட்டில் நான் 3 ஸ்ட்ரேஞ்சருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். அவங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அடுத்த நாளும் இதே கிளைண்ட்டுக்கு சாரீ ட்ரேப்பிங் ஆர்டர் இருந்தது. நெக்ஸ்ட் டே ட்ராவல் பண்ணுறதுக்கு காரும் இல்லை, கிளைண்ட்டோட சாரியும் என் கையில் இருக்குது. இந்த கிளைண்ட் ஒர்க்குக்கு என்ன டெசிஷன் நான் எடுத்தேன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாரும் இந்த ஏரியா சைட் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள். எஸ்பெஷலி ரொம்ப கேராக மழை பெய்கிறப்போ இருந்துக்கோங்க.